அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் மாமாங்கத்தில் செய்தியாளர்கள் குழு மீது லாரி ஏற்றி கொல்ல முயற்சி நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. லாரியை பின்தொடர்ந்து சென்றதோடு அவர்களை கொல்ல முயற்சி நடைபெற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், இது தொடர்பான விவரங்கள். சேலம் மாமாங்கம் பகுதியில் நேற்று இரவு வெள்ளைக்கல் கடத்தல் கும்பலை பின்தொடர்ந்து இந்த வெள்ளைக்கற்கள் எங்கே கொண்டு செல்லப்படுகிறது நமது குழு மீது லாரியை ஏற்று கொள்ள முயன்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சேலம் மாமாங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட மேக்னசைட் குவாரியிலிருந்து சட்ட விரோதமாக தினசரி ஏராளமான டன் கணக்கில் அந்த கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடந்த 3 தினமாக அந்த பகுதியில் சென்று பார்த்தபோது இரவோடு இரவாக 30க்கும் மேற்பட்ட லாரிகளில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த மாமாங்கம் பகுதியில் தமிழக அரசால் நடத்தப்பட்டு வந்த ஒரு குவாரியானது கைவிடப்பட்டிருந்தது. இதில் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் சட்டவிரோதமாக கனிம வளங்களை வெட்டி எடுத்து பகல் முழுக்க வெட்டி எடுத்து இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் மூட்டை மூட்டையாகவும் அதேபடி மினி லாரி டெம்போ போன்ற பல்வேறு வகையாக அனைத்தையும் கடத்தி அருகே இருக்கக்கூடிய கிளஸ்டர்கள் மற்றும் கல்மா மில்லுகளுக்கு அனுப்பி வைப்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போலதான் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் நமது செய்திக்குழுவானது அந்த கல்குவாரி அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று பார்த்தபோது சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த கல்குவாரியில் நள்ளிரவு வேளையில் இரவோடு இரவாக அந்த கல்லுகளை வெட்டி லாரி மற்றும் டெம்போக்களில் ஏற்றி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அந்த லாரியை பின்தொடர்ந்து செல்ல போது பின்னாடி வந்த ஒரு லாரி ஒன்று நம்ம செய்தி குழுவில மோதிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இதில் மற்றொரு லாரி தான் நம்ம செய்தி குழுவுடன் சிக்கியது. உடனடியாக சேலம் மாநகர காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த லாரியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இரவில் இந்த கல்கடத்தல் கும்பலை காவல்துறை அதிகாரிகள் யாரையும் கைது செய்யாமல், அதாவது நம் மீது அந்த லாரியை ஏற்றி கொள்ள முயற்சி செய்த அந்த லாரி தப்பு விட்டதோடு அவர்கள் நேரில் பேசிய போதும் அவர்களை காவல்துறை கைது செய்ய விடாமல் தப்பிக்க வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நமது ஒளிப்பதிவாளர் லேசான காயத்துடனும் அவரும் தப்பி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகளிடம் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அங்கிருந்த நபர்களை காவல்துறையினரை அமைதியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் நாம் இது தொடர்பாக வாய்மொழியாக புகாரும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அந்த கடத்தல் கும்பலுக்கும் காவல்துறைக்கும் நேரடியாகவே தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நாம் நேற்று அந்த நம் கையில் சிக்கிய லாரியில் சுமார் 10 டன்னுக்கு மேற்பட்ட வெள்ளை கற்கள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று. ஏனென்றால் இரவு நேரத்தில் தான் இந்த கொள்ளையானதை நடக்கிறது. முதலில் நாம் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது கூலி தொழிலாளர்களை வைத்து அந்த வெள்ளை கற்களை வெட்டி எடுக்கிறார்கள். பின்னர் அந்த இரவு வேளையில் தான் அந்த லாரிகள் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்லக்கூடிய காட்சிகளும் நமக்கு பதிவாகி இருக்கிறது. 3 நாட்களாக நாம் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது ஒரு நாளைக்கு சராசரியாக 500 முதல் 600 டன் வரை அந்த கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இன்றைய சந்தை மதிப்பில் அந்த 1 டன் வெள்ளைக்கல்லானது 12,000 முதல் 15,000 ரூபாய்க்கு வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு 600 டன் வரை சட்டவிரோதமாக அந்த கனிம வளங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.